பிடிசி நண்பதிகளை வணங்க கைஸ். ஸோ இன்றைக்கி நான் பேச போகிறேன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, சூப்பரான உங்களுக்கு ஃபேவரட்டான உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க ஒரு நியூஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ என்ன ப்ரோ ஏதாச்சும் கேட்பாப்பா அதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு 4 டேஸில் உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு மேபி வரலாம். மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் திருப்பி எவ்வளோ நாள் வெயிட் பண்ண எனக்கு தெரியாது. என்ன ப்ரோ சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு பிடிச்ச ஒரு 2 பர்சன் மிலிட்ரி விட்டு வந்துட்டாங்க. என்ன ப்ரோ சொல்கிற, ஷாக்கிங்காக இருக்கீங்கன்னா எங்கே வந்தாங்க, எப்படி வந்திருக்காங்க, என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், யார் வந்திருக்கா வாங்க பார்த்துக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இன்னொரு ஷாக்கிங்கான நியூஸ் இருக்குது. கிம் தேங் ஜெனியை பற்றி இன்னொரு ஹிண்ட்டும் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஹாப்பியாகவே போய்டும். ஸோ ஹாப்பி நியூஸை பொறுத்த வரைக்கும் கேட்கறதுக்கு முன்னாடி நீங்களும் ஹாப்பியாக டெய்லி வாட்ச் பண்ணணும், நானும் ஹாப்பியாக சொல்லணும், அண்ட் எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும்னு வச்சுன்னா மறக்காமல் டெய்லி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களும் இந்த ஹாப்பியான மூமெண்ட்ஸை மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த ஹாப்பியான மூமெண்ட்ஸை ஸ்வீட் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி லைக்ஸை மறக்காமல் அழுத்திடுங்க. அண்ட் உங்கள் ஸ்வீட்டான வேர்ட்ஸை மறக்காம கமெண்ட்ஸில் கொடுத்துருங்க. ஸோ இந்த தடவை நடந்தது என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிடிஎஸ் மிலிட்ரியை விட்டு வந்துட்டாங்க. இப்படி தான் உங்களுக்கு ஷாக்கிங் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஹாப்பியோடு இருப்பீங்க. ஸோ உண்மையாக உங்களை ஏமாற்றப்படுறதெல்லாம் கிடையாது. மிலிட்ரி விட்டு வந்துட்டாங்க. பட் கம்ப்ளீட்டாக வந்தாங்கன்னா இல்லை, ஒரு சின்ன ஒரு ஷார்ட் பிரேக்குக்கு வந்திருக்காங்க. எவ்வளோ நாள் தான் உடம்பு ஒரு மனுஷன் இந்த உழைக்கிறது, சின்ன பிரேக் வேண்டாமா, வாழ்க்கையில் ஒரு பிரேக் எடுங்க, அப்புறம் ஹாப்பியாக ரீஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் பிரேக். அப்படி பார்த்திங்கன்னா யார் யார் மிலிட்ரி போகிறாங்களோ அவங்க பார்த்திங்கன்னா 100 டேஸ்க்கு ஒர்க் பண்ணியே ஆகணும், லீவ் கிடையாது. அதுக்கப்புறம் மேபி அவங்க லீவ் எடுத்துக்கலாம், ஃபேமிலியை போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஜங்குக் அண்ட் கிம் தேங் பார்த்திங்கன்னா டிசம்பர் மந்தில் போயிருந்தாங்க. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக 100 டேஸ் ஆகிடுச்சான். ஸோ அதனால் இப்போ லீவ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்திருக்கார்கள். ஸோ அதில் கிம் தேங் பார்த்திங்கன்னா இன்றைக்கி, அதாவது 19 அன்றைக்கி வந்துட்டார். அண்டு ஜங்குக்கை பொறுத்த வரைக்கும் 20 அன்றைக்கி தான் லீவுக்கு வர போகிறார். ஸோ அடுத்த 4 நாள் கணக்கு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக 4 நாள் லீவில் தான் இருப்பாங்க. ஸோ இதில் என்ன ப்ரோ ஸ்பெஷல், என்னமோ இந்தியாவுக்கு வர மாதிரி பெருசாக சொல்லின்னு இருக்கேன், நான் கூட என்னமோ நினச்சேன் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்படி ஏமாந்த குழியாக இருக்கீங்களே மக்களே. ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, 4 நாள் மிலிட்ரியில் இருந்தாங்க, பிஸியாக இருந்தாங்க, இன்ஸ்டா வரல, வீவர்ஸ் வரல. பட் இந்த 4 நாளில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஸோ அதுதான். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறாங்க, ஃபேமிலியை மீட் பண்ணுறாங்க, ஃபேன்ஸை மீட் பண்ணாமையா உயிரின் உயிரை கண்டிப்பாக மீட் பண்ணாமல் இருப்பாங்களா? ஸோ அதுதான் மேட்ரு. ஸோ இதுக்காக அப்புறம் லைவ் வருவாங்கன்னு சொல்லி கேட்டாதீங்க. அண்ட் மிலிட்ரி ரூல்ஸ் படி லைவ்லாம் வரக்கூடாது. பட் மேபி உங்கள்கிட்ட பேசுறதுக்கு இன்ஸ்டாகிராமில் எங்கேயாச்சும் மெசேஜ் போட்டுட்ருப்பாரு. ஸோ அதை இந்த டைமை கரெக்டாக பிடிச்சி பேசிக்கலாம். இல்லை இன்ஸ்டாகிராமில் வருவார், அங்கே பிடிச்சி பேசிக்குவோம், இல்லை வீவர்ஸில் வருவார். அண்ட் இது மாதிரி நிறைய இடத்துல எங்கேயாச்சும் நீங்கள் பார்க்கப்படலாம். ஸோ அதுக்காக ஒரு சின்ன ஹிண்ட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ ஜங்குக்கும் 4 ரெடியாக இருந்துக்கோங்க. பட் கிம் தேங் ஜெனியை பொறுத்த வரைக்கும் ஷாக்கிங் கொடுத்தி அதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு பிக் ரிலீஸ் ஆகி திருப்பி ஒரு வைரல் ஆகிட்டு என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா, அதாவது ஜெனி அண்ட் கிம் தேங் பார்த்திங்கன்னா ஒரு சேம் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவில் தான் பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரே பேக்ரவுண்ட் இருக்குது. அண்ட் 2 பேரும் இதை கப்பலாக டூர் போகிற மாதிரி லீவுக்கு முன்னாடி இப்படி ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் ஆகிருக்கு, லீக் ஆகி வந்திருக்கு. ஸோ ஒருவேளை ஆல்ரெடி எங்கேயோ இருந்தாங்க போல், அதான் மிலிட்ரி பற்றி முன்னாடி ஒரு மீட் பண்ணி எங்கேயோ ஃபோட்டோ எடுத்துருக்காங்க போல் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய வைரல் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதில் எனக்கு என்னன்னு தெரில, மேபி இது கொஞ்ச நாள் முடி பாரிஸில் ஒரு இன்சிடென்ட் மதம்ல, ஒரே படி, ஒரே ரூமு, பின்னாடி ஒரே பேக்ரவுண்டு, ஸோ ஒரே ரூமில் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி மேபி எங்கேயாச்சும் செட்டுக்கு போயிருந்துருப்பாங்க, இல்லை எங்கேயாச்சும் ஒரு ஸ்டூடியோவில் வெயிட் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த ஸ்டூடியோ அண்ட் சம் ஈவெண்ட்ஸாக இருக்கலாம். ஸோ அந்த ஈவெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஸ்க்ரீன் இருந்திருக்கலாம், ஒரு ஹாட் ஸ்பாட்டாக இருந்திருக்கலாம், ஃபோட்டோ நிறையா பேர் எடுக்கிற இடமா இருந்திருக்கலாம். ஸோ 2 பேரும் ஒரே இடத்துல எடுத்திருக்காங்க. ஸோ ஃபோட்டோ எடுத்துக்கலாம், காதலா எனக்கு தெரிலப்பா. பட் காதல்லாம் வெளில சொல்லிவிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களை பட்டவங்களை நீங்களே பதில் சொல்லிடுங்க. என்னால் சொல்லி மூச்சடைச்சி எனக்கு எஸ்ஏ மாதிரி மைண்டில் மனப்பாடமே ஆகிட்டு இருக்குது. ஸோ தயவு செஞ்சு இது மாதிரி ஒரே ஃபோட்டோ எடுத்தால் காதலாம்ப்பா. நீங்களும் முடிஞ்சால் கிம் தேங் இருந்த இடத்துலாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு என் உண்மையான காதல் நீங்களும் சொல்லுங்கள். உங்கள் மனசில் உண்மையான காதல் இருக்கும், பட் இவங்களுக்கும் புரிகிற மாதிரி நீங்கள் ஃபோட்டோ எடுத்து உண்மையான காதல்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒரு வைரலான நியூஸும் போயிட்டுருக்கு. இது உண்மையாக பொய்யும் நீங்களே எடுத்துக்கோங்க. ஏன்னா உண்மைன்னு சொன்னால் ஒரு சைடு திட்டுறாங்க, பொய்ன்னு சொன்னால் இன்னொரு சைடு திட்டுறாங்க. ஸோ நான் அமைதியாகவே இருந்துடுறேன். ஆன்சரை மட்டும் உள்ள ஷேர் பண்ணி விடைபெறுவது தான் ஆஜே. பட் மறக்காமல் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் இன்னும் ஸ்பெஷலான வீடியோஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ மறக்காமல் வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி லவ்லியாக என்ஜாய் பண்ணுன்னு சொல்லிட்டு விடைபெறுவது ஆஜே. லவ் யூ ஆல். டாட்டா, பை பாய்.